திரு அரவிந்த், ஆர்எஸ்எஸ் மோடி ஷா இந்த இரு தரப்புக்கும் இடையிலான இந்த இடைவெளியின் வெளிப்பாடா திரு மோகன் பகவத் இப்படி பேசியிருக்குது? ஏன் ஆர்எஸ்எஸ் தலைவர் அப்படி கருத்தை சொல்றார்? ஆர்எஸ்எஸ் தலைவரோட கருத்தை நம்ம ரெண்டா பார்த்துக்கலாங்க. ஒன்று ஆர்எஸ்எஸ், ஏன்னா அவரும் 75 வயதை அவரும் 75 வயதில் அவரும் இருக்கிறார். மோகன் பகவத்தும் 75 வயதில் இருக்கிறார். எனவே அவர் தனக்கமான ஒரு கருத்தாகவும் அவர் இதை சொல்லியிருக்கிறார். அதனை தாண்டி பாஜகவோட அடுத்த கட்ட பாஜகவோட வளர்ச்சி, கட்சியோட அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கான ஒரு சிக்னலையும் ஆர்எஸ்எஸ் கொடுத்திருப்பதாக தான் தெரிகிறது. ஏனென்றால் மோடி, அமித்ஷா இருவருடைய முழு கட்டுப்பாட்டில் பாஜக செயல்பாடு இருந்திருந்தால் தற்போது இப்பவே அடுத்த பாஜக தலைவர் யார் என்பதனை அவர்கள் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் தற்போது வரை அது நடக்காமல் தொடர்ந்து தள்ளிப்போவது ஆர்எஸ்எஸ் மற்றும் தற்போதுள்ள பாஜக தேசிய தலைமை மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் இருவருக்குமான ஒரு சுமூகமோ அல்லது இரண்டு தரப்புமே ஒருமித்த கருத்தோடு இல்லை என்பதுதான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. தற்போது மோகன் பகவத் சொல்லியிருக்கிறது 75 வயதை தாண்டியவர்கள் அவர்களாகவே விலகிக் கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ப அவர் சொல்லுவது மோடிக்கான ஒரு சிக்னலும் கூட. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்தெந்த தருணத்துல 75 வயதை தாண்டினோனே அப்ரப்டா யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா நஜ்மா ஹெப்துல்லா மட்டும்தான். 2017 நினைக்கிறேன் நஜ்மா ஹெப்துல்லா அப்ப மத்திய அமைச்சராக இருந்தபோது 2017 75 வயதை தாண்டி விட்டார் என்பதற்காக அவர் உடனடியாக நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கல்ராஜ் மிஸ்ரா அவரும் 75 வயதை தாண்டி 76வது வயதில் உத்தரப்பிரதேச எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை மாத்தினாங்க. எனவே அந்த இரண்டு தருணங்கள்ல நம்ம 75 வயதுங்கிற ஒரு கேப்பை பாஜக ரொம்ப ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க. நஜ்மா ஹெப்துல்லால ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கல்ராஜ் மிஸ்ராக்கு யூபி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாத்தினாங்க. ஆனா அதே பாஜக எடியூரப்பாக்கு அந்த ஒரு லிமிட்டை கொடுக்கல. எடியூரப்பா 2018 அந்த கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் மீண்டும் எடியூரப்பா முதலமைச்சராகும் போது 75 வயதை தாண்டி இருந்தார். ஆனால் அங்க ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும், அது எடியூரப்பானால மட்டும் தான் கொடுக்க முடியும் போது பிஜேபி அந்த மாதிரி எக்ஸம்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ மோடி விவகாரத்துல ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக அடுத்த கட்டத்துக்கு தயாராக வேண்டும். ஏனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி தலைமையில் பாஜக தேர்தலை சந்தித்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கல. எனவே மோடிக்கான செல்வாக்கு குறைந்து வருகிறது. எனவே அடுத்த கட்ட முகத்தை அல்ல அடுத்த கட்ட ஒரு கேண்டிடேட்டை, பிரதமர் கேண்டிடேட்டை பாஜக தயார்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு சிக்னலா தான் ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 2024 இருந்து 2029 யார மனசுல வச்சு 2029 அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் மோடிக்கான ஒரு பெரிய ஆபத்து, மோடியை மாத்துவாங்களாங்கிறதுக்கு அதுக்கான ஒரு தெளிவான பதில் இல்லை. ஆனா யாரை முன்னிறுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் ஒரு ஃபார்மிடபிளான ஒரு கேண்டிடேட்டா இருக்கார். இன்றைய தேதியில ஆர்எஸ்எஸ் ஓட சப்போர்ட்டும் இருக்கு. அதனை தாண்டியும் ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல ஒரு நன்மதிப்பை பெற்றவர் ஒன்று. இரண்டாவது யோகி ஆதித்யநாத், எல்லாம் சொல்லக்கூடிய யோகி ஆதித்யநாத், அவர் ஒரு ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா, ஆர்எஸ்எஸ் ஓட எல்லா பாக்ஸும் டிக் பண்ணக்கூடியவர். ஆனால் அவரோட சீனியர் சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கும்போது அவரை பைபாஸ் பண்ணிட்டு யோகியை கொண்டு வருவாங்களா? ஸோ இந்த ரெண்டு பேரும் சிவராஜ் சிங் சௌஹானும் யோகி ஆதித்யநாத் இந்த இரண்டு பேருமே பாஜகவோட ஒரு விஷயம் பாஜக முகமாக முன்னிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் அரவிந்த், யோகி சௌஹான் ரெண்டு பேரை கடந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மோடி இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல்கள்லையும் அவரை முன்னிறுத்தி வெற்றி பெற முடியுது பாஜகனால, நாடாளுமன்ற தேர்தலையும் அவரை முன்னிறுத்தி வெற்றி பெற முடியுது. லீடர் எபோவ் த பார்ட்டியா இருக்கார், லீடர் எபோவ் தி ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவருக்கு இணையா இவரை முன்னிலைப்படுத்தி ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது, சௌஹானை முன்னிறுத்தி இல்ல யோகியை முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தல்களை சந்திக்கிறதுங்கிறது ஹிந்தி பெல்ட்ல வேண்டுமானால் பலன் கொடுக்கலாம், இந்தியா முழுமைக்கும் பலன் கொடுக்குமா பாஜகவுக்கு? மோடி கை கொடுத்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் கை கொடுப்பாங்களா? மோடியோட செல்வாக்கே சரிஞ்சிட்டு வருது என்பதுதான் ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடு. அதனால தான் பார்த்தீங்கன்னா யூபி சட்டமன்ற தேர்தலில் 300 சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்கிறாங்க. அடுத்த 2 ஆண்டுகள் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சரிபாதி கூட ஜெயிக்க முடியல. யோகிக்கு இருக்கிற செல்வாக்கு மோடிக்கு யூபியில் இல்லை என்பதுதான் ஆர்எஸ்எஸோட கருத்தா இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யூபியை பொறுத்த வரைக்கும் முழுமையா யோகி கையில தான் இது பாஜக இருக்கணும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடாகவும் இருக்கிறது. எனவே மோடியோட செல்வாக்கு சரிஞ்சிட்டு வருது. இனிமேல் மீண்டும் மோடியே முகமாக நிறுத்தி 2029 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் மேலும் சரிவை சந்திக்க கூடும் என்பதை மையமாக கொண்டுதான் ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஸ்க்ரூவை ரொம்ப டைட்டன் பண்றாங்க. முன்னாடி ஒரு லாங் ரோப் கொடுத்திருந்தாங்க. பாஜக யாரை வேணாலும், மோடி அமித்ஷா யாரை வேணாலும் எதுல வேணா நியமிக்கலாம், யாரை வேணா முதலமைச்சராக மாற்றலாம், யாரை வேணா மாநில தலைவராக நியமிக்கலாம். ஆனால் தற்போது தேசிய தலைவருக்கு மோடி அமித்ஷா ஒரு பேரை முன்வைக்கிறாங்க. அதனை தற்போது வரை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவே. அந்த இழுபறி தான் நம்ம தொடர்ந்து இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஜேபி நட்டாவோட காலம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஜேபி நட்டா மத்திய அமைச்சராகவும் இருக்கிறார். அவரே
பாஜக தேசிய தலைவராக இருக்கிறார். அப்படி 2 பதவி பாஜக யாருமே வச்சிருக்க முடியாது. அந்த இழுபறிக்கு ஒரே காரணம் மோடியோட செல்வாக்கு சரிந்து வருகிறது. எனவே RSS பாஜகவை அடுத்த கட்ட தலைவருக்கு தயார்படுத்துவதற்காக தான் இந்த மாதிரி ஒரு ரோப்பை ரொம்ப டைட்டன் பண்றாங்களோ. ஓகே.